ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் உள்ள ஏக இறைவனுடைய நல்லடியார்களே, இந்த பிரபஞ்சத்தில் எந்த இறைவனை தவிர வேறு இறைவன் கிடையாதோ அந்த இறைவனை போற்றி புகழ்ந்தவர்களாக அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே அவனுடைய இல்லத்திலே அவனை நினைவு கூறுவதற்காக நாம் எல்லாம் ஒன்று முடிந்திருக்கிறோம். இந்த தருணத்திலே உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் என்று நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது இந்த ஜும்ஆவினுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். எத்தனையோ ஜும்ஆக்களிலே எத்தனையோ அறிவுரைகளையும் உபதேசங்களையும் நாம் கேட்டுக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை ஜும்ஆக்களில் நாம் அறிவுரைகளை ஒரே அறிவுரைகளை திரும்ப திரும்ப கேட்டுக் கொண்டிருந்தாலும் அது ஒரு வகையான சலிப்புத்தன்மையை தங்களுடைய உள்ளங்களில் ஏற்படுத்துவது என்பது எல்லா மனிதர்களுக்கும் இயல்பாக ஒன்றாக அமைந்திருக்கிறது. ஒரு விஷயங்களை திரும்ப திரும்ப நம்முடைய வாழ்க்கை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது கேட்ட விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு சலிப்புத்தன்மை தங்களுடைய உள்ளங்களில் ஏற்படுவது என்பது இயல்பான ஒன்று. ஆனால் இந்த மார்க்க விஷயங்களை பொறுத்தளவே, அல்லாஹ்வுடைய அறிவுரைகளை பொறுத்தளவிலே நாம் எந்த அளவிற்கு திரும்ப திரும்ப ஒரு செய்திகளை கேட்டு வாழ்கின்றோமோ அது தங்களுடைய உள்ளத்திலே இறை அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது. இந்த பயம், இந்த இறையச்சம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் தவறுகளிலிருந்து நாம் தவறு செய்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் உருட்டக்கூடிய அளவிற்கு அந்த செய்தியாக அமைகிறது. அப்படி என்று சொன்னால் நம்முடைய ஜும்ஆக்களில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் வெறுமனையே ஜும்ஆ முடிந்துவிட்டு கடந்து செல்வதற்காக அல்ல, நம்முடைய வீடுகளுக்கு சென்ற பிறகும் நாம் அதை தொடர்ந்து நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் இந்த ஜும்ஆவுடைய அடிப்படை விஷயமாக இருக்கிறது. அங்கிருக்கிறவர்களே, ஒரு செய்தி உங்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லப்படுகிறது என்று சொன்னால் எத்தனையோ இது போன்ற ஜும்ஆ பிரசங்கள் உலகெங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ இமாம்கள் மார்க்க பிரச்சாரத்தில் இந்த ஜும்ஆவுடைய மேடையில் ஏறி உங்களுக்கு மத்தியிலே பிரச்சாரங்கள் மார்க்க அறிவுரைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மத்தியிலே எதற்காக இது போன்ற ஜும்ஆ பிரசங்கங்கள் உங்களுக்கு மத்தியில் நிகழ்த்தப்படுகிறது என்று சொன்னால், முதல் விஷயம், இதை நாம் கேட்டுக்கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். வெறுமனே ஜும்ஆ கடமையாக்கப்பட்டிருக்கிறது, கடமைக்காக வந்து செல்வதற்காக அல்ல, நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். இரண்டாவது விஷயம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த ஜும்ஆ மேடையில் எம்மை ஒன்றிணைத்திருக்கிறானோ, மார்க்க அறிவுரைகளை உங்களுக்கு மத்தியில் சொல்வதற்காக எனக்கு வாய்ப்பளித்திருக்கிறானோ, அதே ஜும்ஆ மேடையில் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் இதில் ஏற வேண்டும் என்றால் இங்க இருக்கக்கூடிய அத்தனை இமாம்களும் மார்க்க பிரச்சாரங்கள் செய்யக்கூடிய மனிதர்களுக்கும் அவருடைய ஆசையும் அவாமாக இருக்கிறது என்பதை நாம் ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மனிதர்களாக வாழக்கூடிய, அதற்கான முயற்சி செய்யக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடும் நமது தலைப்புக்குள்ள சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனிதனை மட்டும் படைக்காமல் எத்தனையோ உயிர்களை இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களுக்கும், குறிப்பாக மனிதர்களுக்கு, எல்லா மனிதர்களுக்கும் தன்னுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு கஷ்டம் என்று எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதில் பல்வேறு துறைகளில் இருக்கலாம். கல்வி சார்ந்து இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், அல்லது இன்னும் பல குடும்ப விஷயங்களாக இருந்தாலும் ஏதோ ஒன்று நம்முடைய மனதிற்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது, கவலையாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது என்று நாம் புலம்பக்கூடிய நேரங்கள் இருக்கிறது. முதலாவது விஷயம், இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான விஷயம், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு ஒரு காலம் கஷ்டங்கள், கவலைகள் ஓயாது. நீங்கள் ஒரு கஷ்டத்திற்கு, கவலைக்கு தீர்வு கொடுக்க நீங்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் அதற்கு தீர்வு கொடுத்ததற்கு பிறகு இன்னொரு கஷ்டம், கவலை உங்களுடைய வாசலில் வந்து தட்டும், உங்கள் கதவை தட்டும் என்று இஸ்லாம் நமக்கு பாடம் நடத்துகிறது. இப்படி கவலைகள், கஷ்டங்கள் வருகின்ற நேரத்திலே இஸ்லாம் இன்னொரு விஷயத்தை சொல்லித் தருகிறது. முதலில் ஏன் இந்த கஷ்டம், கவலை நமக்கு வருகிறது என்பதை சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது. அது பெரிய ஒரு பாடமாக நாம் எடுத்து பார்க்க முடிகிறது. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் குடும்பங்கள் இருந்தது, நபிமார்களுக்கு குடும்பங்கள் இருந்தது, அவர்களுக்கு பொருளாதாரம் தேவைப்பட்டது, அவர்களும் மனிதர்களாகத்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் கஷ்டம் வரவில்லையா? அவர்களுக்கெல்லாம் துன்பம் வரவில்லையா? அவர்களுக்கெல்லாம் கவலை வரவில்லையா? ஆனால் பெரிய வரலாற்று செய்திகளை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது பெரும்பான்மையாக இது போன்ற சஹாபாக்கள் எல்லாம் அவருடைய தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த நாள் உணவிற்காகவோ, என் குடும்பத்திற்காகவோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலைப்பட்டு, கஷ்டப்பட்டு அதை குடும்பக்கூடிய வரலாற்று செய்திகளை எந்த இடத்திலும் பார்க்க முடிவதில்லை. என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, யாருடைய இலக்கு மறுமையை நோக்கி இருக்கிறதோ, யாருடைய எண்ணம், கவலை முழுவதும் மறுமைக்காக இருக்கிறதோ, அவர்களுக்கு இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் அவர்கள் அதை தூசியை கொண்டு கட்டிவிடுவார்கள். அவர்களுக்கு இந்த கவலை, கஷ்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு கண்களுக்கு புலப்படுவது கிடையாது. அவருடைய முழு கவலையும், அவருடைய முழு கஷ்டமும் மறுமையை எதிர்நோக்கி இருக்கிறது என்பது நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு எச்சரித்து சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் புலம்பக்கூடியவர்களாக இருக்கிறோம், பிறரிடத்தில் அந்த கஷ்டங்களை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட கஷ்டங்களுக்கு இஸ்லாம் நமக்கு என்ன பாடத்தை கற்றுத் தருகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மனித சமுதாயம் மன நிம்மதியை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு தேவையான மிக முக்கியமான விஷயம் இந்த மன நிம்மதி. இந்த மன நிம்மதி எங்கெல்லாம் இருக்கிறது, அது எப்படி சென்றால் அங்கு கிடைக்கும் என்பதை நாம் அதை தேடிக்கொண்டே ஓடிக்கொண்டிருக்கிறோம். சில மனிதர்கள் நினைக்கலாம், மது அருந்துவதனால் மன நிம்மதி கிடைக்கிறது என்று நினைக்கலாம். சில மனிதர்கள் இருக்கிறார்கள், எங்கோ பிரயாணம் செய்தாலோ, தூரமாக ஏதோ ஒரு இடத்திற்கு சென்றாலோ அங்க மன நிம்மதி கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். இப்படி பல்வேறு விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கும் என்று அவர்களே பொருட்படுத்திக் கொண்டு, அவர்களே ஏற்படுத்திக் கொண்டு ஒரு மனநிலையை உண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே மன நிம்மதி எங்கு இருக்கிறது, ஒரு முஃமினுக்கு மன நிம்மதி எங்கு இருக்கிறது என்பதை நபிகள் பெருமானார் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஒரு செய்தி அவர்கள் அருமையாக சொல்லி காட்டுகிறார்கள். அலா, அறிந்து கொள்ளுங்கள், விதிக்கிறையில்லாத தத்துவங்கள் குழு. நிம்மதி எங்க இருக்கிறது தெரியுமா? அல்லாஹ்வின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. நீங்கள் நிம்மதியை தேடி இந்த உலகத்தில் எங்கு சென்றாலும் அல்லாஹ் தருகின்ற நிம்மதியை போன்று, அல்லாஹ் தருகின்ற மன அமைதியை போன்று யாராலும் எவராலும் இந்த உலகத்தில் தர முடியாது என்பதை இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அப்போ அல்லாஹ்வை தேடி அவனுடைய இல்லத்தில் ஒரு கவலை என்று சொன்னால், ஒரு துன்பம் என்று சொன்னால், இன்றைக்காவது அவனுடைய இல்லத்தை தேடி நாம் எல்லாம் வந்திருக்கிறோமா? சஹாபாக்கள் வந்தார்கள், நபிமார்கள் வந்தார்கள்,
ஏதோ குழப்பம் என்று சொன்னால், மனதிலே ஏதோ உறுத்தல் என்று சொன்னால், நான் அல்லாஹ்விடத்திலே பேச வேண்டும். அவனிடத்திலே உதவி எதிர்பார்த்து நான் அவனுடைய இல்லத்திலே வந்து அமர்ந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் புகாரி ஹதீஸ்களிலே நம்மால் எடுத்து பார்க்க முடிகிறது. அப்போ கவலை என்று வரும் பொழுது, துன்பம் என்று வருகின்ற பொழுது, அதை தீர்வு கொடுப்பதற்கு முன்னால் அதை முதலில் அல்லாஹ்விடத்திலே நாம் முறையிடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்போ அல்லாஹ்வை இந்த கவலையின் போது, கஷ்டங்களின் போது நினைவு கொள்வதற்காக நாம் அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு வந்தால், அவனை நினைவு கூர்ந்தால், அதற்கே அல்லாஹ் மிகப்பெரிய அளப்பரிய நன்மைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வாரி வழங்கிக் கொண்டே இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபதுகுருனி அஸ்குருக்கும் வஸ்குருலி வலா தக்ஃபுரூன். நீங்கள் என்னை நினைவு கூர்ந்தால், யார் சொல்கிறார்? அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் என்னை நினைவு கூர்ந்தால் நான் உங்களை நினைவு கூர்வேன். ஒரு மனிதர் உலகத்தில் எப்படி வாழ்ந்தாலும் அவனை ஒரு பெரிய மனிதர், பொருளாதாரத்தில் மேம்பட்ட ஒரு மனிதராக இருக்கலாம், அல்லது உயர்ந்த ஒரு மனிதராக இருக்கலாம். அந்த மனிதன் நம்மை பற்றி பேசிவிட்டாலோ அல்லது நம்மை பற்றி ஏதாவது சொல்லிவிட்டாலோ நமக்கு எவ்வளவு புகழ்ச்சியாக இருக்குமோ, அவர் நினைத்து விட்டால் நம்மை நினைத்து விட்டார் என்ற ஒரு மனப்பான்மை நம்மிடத்தில் இருக்குமோ, அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நம்மை படைத்த ரப்பல் ஆலமீன் நம்மை பற்றி நினைவு கூறுகிறான். எப்பொழுது என்று சொன்னால், அவனை பற்றி நாம் நினைவு கூறுகின்ற பொழுது சொல்லிவிட்டு சொல்லுகிறான், ஓலா தக்ஃபுரூன், நீங்கள் என்னை நினைவு கூறுகின்ற பொழுது எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு நன்றி மறக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த நிலையிலும் நாம் அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித வாழ்க்கையை படைத்து நம்மை எந்த அளவிற்கு இந்த உலகத்திலே அவனுடைய செல்வங்களையும் அவனுடைய அருட்கொடைகளையும் கொடுத்து இந்த உலகத்திலே வாழ வைத்த அந்த ரப்பல் ஆலமீனுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான அந்த வழிகாட்டுதலையும் கொடுத்து சென்றிருக்கிறார். அந்த வழிகாட்டுதலை நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் நாம் ஒன்றாக விலகிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இறை வாழ்வில் தான் இனிமை இருக்கிறது. இறை வாழ்வுதான் இன்றைக்குமே இனிமையானது. எத்தனையோ மனிதர்கள் நிம்மதியை தேடி எதை செய்தாலும், ஆனால் மோமின்களுக்கு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உண்மையான மன நிம்மதி அவனை நினைவு கூறுவதில் தான் இருக்கிறது என்பதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அப்போ அன்பிற்குரியவர்களே, இந்த அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது எந்த காலம் வரை என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், என்னை நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால், என்னை நீங்கள் உங்களுடைய உயிர் மூச்சு தொண்டைக்குழி அடைகின்ற வரை நீங்கள் என்னை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், என்னை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். காலம் முழுவதும் அல்லாஹ்வை மட்டும்தான் நினைவு கூற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் வருகிறது என்று சொன்னால், நாம் கவலை என்று இந்த உலகத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை வேற ஒரு முறைப்படி இங்கு அமர்ந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்த வாழ்க்கை என்பது இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இந்த வாழ்க்கை கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வாழ்க்கை என்பது இம்மையிலும் மறுமையிலும் மிகப்பெரிய பேரின்பத்தை கொண்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு ரோபோ எப்படி பயன்படுத்தப்படுகிறதோ, ஒரு ரோபோ எப்படி வாழ வைக்கப்படுகிறதோ, அப்படித்தான் இந்த உலகத்திலே நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காலையில் வேலைக்கு செல்வார்கள், மாலையில் வருவார்கள், திருமணியும் ஓய்வெடுப்பார்கள், காலை வேலைக்கு செல்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சஹாபாக்களும் வாழ்ந்தார்கள், தன்னுடைய உழைப்பை கடமையாக்கினார்கள், உழைப்பால் அவர்கள் உயர்ந்தார்கள். இருந்த போதிலும் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நேரத்தில் வணங்கினார்கள், அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டிய நேரத்தில் நினைவு கூர்ந்தார்கள். அதனால்தான் அவர்களுடைய இலக்கு மறுமைக்காக இருந்தது. நிம்மதியாக வாழ்ந்தார்கள். சாப்பிடக்கூட நேரம் இல்லாத உண்ண பேச்சுமத்தை தூக்கிவிட்டு போர்க்களத்தில் சென்ற சஹாபாக்களுக்கு மன நிம்மதி எப்படி கிடைத்தது என்பதை நாம் இந்த இடத்திலே யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் போதும் என்ற மனமோடு அவர்கள் வாழ்ந்தார்கள்.
இந்த கவலை, கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு உருவாகிறது என்று சொன்னால், ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுகிறது, அது போதும் என்ற மனம் இல்லாமல் இன்னும் நமக்கு வேண்டும் வேண்டும் என்ற ஒரு மனம் இருக்கிறது. அந்த மனம் பொறாமை, குரோதம், போட்டிகள், இது போன்ற அளப்பெரிய ஒரு ஆசைகளை மனதிலே உள்ளே கொண்டு வருகின்ற பொழுதுதான் நம்முடைய மனம் நிம்மதி இல்லாமல் மன அமைதி இழந்து விடுகிறது. அப்படி அமைதி இழந்து செல்கின்ற பொழுது நீங்கள் எவ்வளவு பெரிய ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக இருந்தாலும், நீங்கள் அல்லாஹ்வை நம்பியிருந்தாலும், இந்த கவலை, இந்த கஷ்டம் உங்களை சைத்தான் வழிகெடுப்பதற்காக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு மனிதர்கள் சொல்கிறார்களே, ஏன் தொழுகைக்கு வரவில்லை என்று கேட்டோம் என்று சொன்னால், குடும்ப சூழ்நிலை, கஷ்டம், பொருளாதாரம், சம்பாத்தியம் என்ற பல காரணங்களை எடுத்துக் கொண்டு செல்வார்கள். ஏன் மார்க்கத்தில் நீங்கள் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது இதே காரணத்தை தான் அப்பொழுதும் அடுக்கிக் கொண்டே செல்வார்கள். அப்படி என்று சொன்னால், ஒரு மனிதனை மிகப்பெரிய ஒரு அடிப்பாதத்திற்கு தள்ளக்கூடிய ஒரு செயல் என்று சொன்னால், இந்த கவலை நம்மை மாற்றி விடுகிறது. அப்படிப்பட்ட கவலைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், துடைத்து எறிய வேண்டும் என்றால், நாம் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நமக்கு ஒன்று வேண்டும் என்று சொன்னால், நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதில் நீங்கள் எவ்வளவு பெரிய வெற்றிகளை கண்டாலும், தோல்விகளை கண்டாலும், அதில் உங்களுக்கு பயன் இருந்தாலும், பயன் இல்லாவிட்டாலும், அல்லாஹ்வை நினைவில்லாமல் நீங்கள் அதை செய்தால் அதில் எந்த பயனும் கிடையாது, அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ எந்த காரியங்கள் செய்தாலும் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். அவன் மட்டும்தான் நம்முடன் இறுதி வரை இருக்கக்கூடியவன். நாம் கவலைப்படக்கூடாது என்பது தனிப்பட்ட விஷயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை நமக்கு வழங்குகிறார். நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா கஷ்டங்கள், கவலைகளுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், என்னுடைய அடியார்கள் இருக்கலாம், என்னுடைய பொருள்கள் உன்னிடத்தில் இருக்கலாம், இதுவெல்லாம் உனக்கு எந்த உதவியும் செய்யாது. நான் உன்னோட இருக்கிறேன். நான் எங்க இருக்கிறேன் தெரியுமா? நீ கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு, நீ செய்யக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு உன்னுடைய பிடரி நரம்பின் அருகிலே இருந்து கொண்டே உனக்கு பதில் தந்து கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையிலே பேசக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் நமக்கான தீர்வை தர முடியாது, நமக்கான மன ஆறுதலை தர முடியாது. நம்மை படைத்த ரப்பல் ஆலமீனை தவிர, நம்மை படைத்து இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்கிறானே அந்த இறைவன் ஒருவனை தவிர இந்த உலகத்தில் யாராலும் எதுவாலும் நம்மை மன நிம்மதியை அடைய செய்ய முடியாது. அப்ப எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் 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 என்றுதான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே நாம் எவ்வளவோ வணக்க வழிபாடுகள் செய்கிறோம், எவ்வளவோ போதனைகள் இருக்கிறது. இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், இந்த மார்க்கத்தை பிற மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இப்படி பல்வேறு இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் பிரச்சாரங்கள் இருந்தாலும் நாம் நினைக்கலாம், நம்முடைய மார்க்கம் நம்மை கஷ்டப்படுத்துகிறதோ என்ற எண்ணம் நம்மிடத்தில் வரலாம். இதை நாம் அலட்சியப்படுத்தலாம், ஏதோ ஒரு வகையிலே இது பெரிய வேலையாக நாம் பார்க்கலாம். ஆனால் இதுவெல்லாம் சர்வசாதாரணம். எப்படிப்பட்ட மார்க்கத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியிலே வெயில் கடுமையாக இருக்கக்கூடிய அந்த லுகனுடைய வேளையிலே பெருமானார் சொல்லுகிறார்கள், இந்த வெயில் தாக்கம் என்பது நரகத்தினுடைய ஒரு ஊசலான காற்று என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு, இந்த வெயில் மனிதர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், நீங்கள் இந்த லுகரை நீங்கள் தாமதமாக தொழுது கொள்ளலாம் என்ற கட்டளையை நபிகள் நாயகம் அவர்கள் வழங்குகிறார்கள். வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கும், என்னுடைய தோழர்கள், என்னுடைய மக்கள் கஷ்டப்படுவாங்க, சிரமப்படுவாங்க என்று தன்னுடைய லுகர் தொழுகையை நீங்கள் தாமதத்து தொழுகலாம் என்று நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு வாய்ப்புகளை, சலுகையை வழங்கியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம். இந்த மார்க்கம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்கள் கற்றுத்தந்த அந்த சட்ட திட்டங்கள், மார்க்க அறிவுகள் எல்லாம் இந்த மனித சமுதாயத்திற்கு இனிமையானதும் இன்பமானதுமாக அமைந்திருக்கிறது. நாம் மறந்துவிட்ட மிக முக்கியமான ஒரு செய்தி, அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வின் தூதரை பற்றி நாம் படிக்க மறந்துவிட்டோம். அவர்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்பதை மறந்துவிட்டோம். தங்களுடைய குடும்பங்களை எப்படி வழிநடத்தினார்கள் என்பதை நாம் மறந்துவிட்டோம். தங்களுடைய குடும்பங்கள் கஷ்டங்கள் வருகிறது அல்லவா,
அந்த கஷ்டத்தின் போது நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா? திருமணம் செய்தவர்கள் பெரும்பான்மையான அந்த வார்த்தை சொல்வார்கள். திருமணம் செய்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு என்று பாருங்கள். திருமணம் செய்தால் வாழ்க்கைக்கு பிறகு கஷ்டம் என்று சொல்வார்கள். இது இந்த உலகத்தினுடைய வழக்கம், திருமணம் செய்தவர்களுடைய வழக்கம். ஆனால் மோமின்கள் ஒருபொழுதும் அப்படி செய்ய மாட்டார்கள், சொல்ல மாட்டார்கள். ஒரு திருமணம் செய்து நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்களை சந்திக்கின்றோம் என்று சொல்கின்றோமோ, நமக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் தூதரவர்கள் பல திருமணங்கள் செய்தார்கள். செய்த போதும் தன்னுடைய வாழ்க்கையில் சகிப்புத்தன்மையோடு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் அல்லாஹ்வின் தூதரவர்கள் வாழ்ந்து நமக்கெல்லாம் முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட தூதருடைய வாழ்க்கை நம் கண்களுக்கு தெரியவில்லை. நாம் எடுத்து படித்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே நம்மளுடைய மன நிம்மதி நமக்கு வேண்டும் என்று சொன்னால் அந்த மார்க்கத்தில் தான் இருக்கிறது. எந்த மார்க்கத்திலும் மன நிம்மதிக்கான தீர்வு கிடையாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் நமக்கு மன நிம்மதிக்கான தீர்வை கொடுத்திருக்கிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட தீர்வு என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை நமக்கு எடுத்து சொல்லி காட்டுகிறார். இந்த பொருட்செல்வமும் மக்கள் செல்வமும் உங்களை என்னை நினைப்பதை விட்டு தூரமாக்கி விட வேண்டாம். நீங்கள் என்னை மறந்து விட வேண்டாம். நீங்கள் இந்த பொருட்களை எல்லாம் கண்டு நீங்கள் அதை உலக மோகத்தில் உள்ளே சென்று நீங்கள் என்னை மறந்து விடாதீர்கள். அப்படி மறந்து விட்டால் நீங்கள் தான் நஷ்டமாகுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தால் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது, அவனுக்கு ஒன்றும் ஆக போவதும் கிடையாது. ஆனால் நாளை மறுமையிலும் இம்மையிலும் நஷ்டவாளியாக நிற்க போகிறது நாம் தான். அப்படி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பாடம் நடத்துகிறார். அப்போ அல்லாஹ்வை நினைவு வருகின்ற பொழுது புகாரியிலே அடுத்தடுத்ததாக அல்லாஹ்வை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் நிறைய இடங்களிலே சொல்லி காட்டுகிறார்கள். நீங்கள் அல்லாஹ்வை நோக்கி நடந்து சென்றால் அல்லாஹ் உங்களை நோக்கி ஓடி வருகிறார். நீங்கள் அல்லாஹ்வை பற்றி நினைக்கின்ற பொழுது அல்லாஹ் உங்களை பற்றி நினைக்கிறார். நீங்கள் இந்த மார்க்கத்தில் நமக்கு என்ன செய்ய வேண்டும், மறுமைக்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கின்ற பொழுது அல்லாஹ்வை பற்றி நினைக்கின்ற பொழுது அல்லாஹ் நீங்கள் நினைக்கக்கூடியதை சரி செய்வார். உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனையா, பொருளாதாரத்தில் பிரச்சனையா, அல்லாஹ் அதை நினைக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அந்த இறைவன் ரஹ்மத் பரக்கத் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அல்லாஹ்வை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வை நினைவோடு இம்மையிலும் மட்டுமல்ல, நம்முடைய மரணம் வரும் வரைக்கும், நம்முடைய உயிர் மூச்சு தொண்டைக்குழி அடையும் வரைக்கும் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்கள் உயிர் தொண்டைக்குழி அடைகின்ற அந்த தருணம் இருக்கிறதே, அந்த தருணம் வரைக்கும் நீங்கள் அல்லாஹ்வை போற்றிக் கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் நமக்கு பாடம் நடத்துகிறார்கள். அப்படிப்பட்ட பாடத்தை தங்களுடைய வாழ்க்கையில் நான் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்கான முயற்சிகளை அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கான நமக்கு அருள் செய்துவானாக கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் மோமின்களுக்கு கவலையான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இன்னும் ஓரிரு நாட்களில் நாம் இந்த ரமலானை நிறைவு செய்ய இருக்கின்றோம். இது நமக்கு வேணா ஒரு சாதாரணமான விஷயமாக அமையலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு எத்தனையோ மார்க்க அறிஞர்கள் சஹாபாக்கள் எல்லாம் தம்முடைய வாய்களில் இருந்த வார்த்தை, இந்த ரமலான் நம்மை விட்டு பிரிகின்ற அந்த ஒரு சந்தர்ப்ப நேரத்தில் மிகப்பெரிய கவலையை அடைந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. நமக்கெல்லாம் புது ஆடைகள் எப்படி எடுப்பது என்ற ஒரு நேரம், அதை நோக்கி நாம் போறோம். இப்படி ரமலானை எப்படி சந்தோஷமாக அந்த திருநாளுடைய நாட்களை கழிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உண்மையான மோமின்கள் இந்த ரமலான் நம்மை விட்டு பெறுகிறது என்ற மன வருத்தத்தோடு கண்ணீரோடு அந்த இருக்கக்கூடிய அந்த காலங்கள் எல்லாம் அழுது கண்ணீர் வடிக்கக்கூடிய அந்த வரலாற்று செய்திகளை புகாரியிலே பார்க்க முடிகிறது.
அப்படி இன்னும் ஓரிரு நாட்களில் இருக்கக்கூடிய இந்த ரமலானை நாம் சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம் எத்தனையோ பாவங்கள் இந்த உலகத்தில் செய்திருக்கலாம், எத்தனையோ பாவமான காரியங்கள் ஈடுபட்டிருக்கலாம். அதற்காக நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மை நரகத்திற்கு கொண்டு செல்கின்ற பொழுது சாதாரண ஒரு பேரிச்சம்பழ துண்டு நம்மை அங்கு காப்பாற்றுகிறது என்று சொன்னால் நம்மால் ஏற்க முடியாத ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இந்த உலகத்தில் ஏதேனும் ஒரு பேரிச்சம்பழத்து துண்டையேனும் நீங்கள் தர்மம் செய்து நரகத்திலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். அது மற்ற நேரங்களில் ஒரு பேரிச்சம்பழத்தை துண்டு நன்மையை நாம் பெறுவோம் என்று சொன்னால், அதை தர்மம் செய்வதற்கான நன்மையை நாம் அடைவோம் என்று சொன்னால், இந்த ரமலானுடைய நாளில் பன்மடங்கு அதற்கான நன்மைகள் நமக்கு வாக்களிக்கப்படுகிறது. அந்த நன்மைகள் எல்லாம் அடுத்த ரமலான் வரைக்கும் நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய நன்மைகளாக இருக்கிறது. நாம் இந்த ரமலானுக்கு பிறகு இது போன்ற நன்மைகளை செய்து நாம் இந்த ரமலானை கடந்து நாம் மரணித்தாலும் கூட நாம் மிகப்பெரிய அளப்பெரிய ஒரு நன்மை தராசில் நிலைத்திருப்போம் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இந்த மீதி இருக்கக்கூடிய நாட்களிலே பித்ரா கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் அதை முழுமையாக கொடுத்து அதை நிறைவாக கொடுத்து தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் இருக்கக்கூடிய இந்த 2-3 நாட்களிலே நம்முடைய அமல்களை நாம் அதிகப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம், எந்த அளவிற்கு அல்லாஹ்வோடு இணக்கமாக கூடிய நேரமாக இருக்கிறது. அல்லாஹ்வோடு இணைந்து நம்முடைய வாழ்நாளை கழிப்பதற்காக மிகப்பெரிய ஒரு பயிற்சியாக இந்த ரமலான் இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்த ரமலானில் நாம் எல்லாம் உயிருடன் இருப்போமா என்ற கேள்வி நமக்கு இருக்கிறது. இந்த ரமலானை கடந்த பிறகு அடுத்த ரமலானை நாம் சந்திப்போமா, நம்முடைய உறவுகள் நம்முடன் இருப்பார்களா, இல்ல நாம் அவர்களுடன் இருப்போமா என்ற கேள்வி இந்த இடத்திலே இருக்கிறது. அப்போ இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். தர்மம் செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது தொழுகையாக இருக்கட்டும், இன்ன பிற இபாதத்துகளாக இருக்கட்டும், அனைத்திலும் நாம் சரிவர இந்த ரமலானை இந்த நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நன்மையை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கான முயற்சிகள் முழு ஈடுபாடோடு மற்ற விஷயங்களை தள்ளி வைத்து அந்த ரமலானுக்கு பிறகு பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு காலம் இருக்கிறது. அப்படிப்பட்ட காலத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் இந்த ரமலானை கடமையாக்கப்பட்ட இந்த ரமலானை நாம் முழுமையாக நன்மைகளோடு நாம் பூர்த்தி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கான முழு முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என கூறி எனது ஜும்மாவுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித ஓனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله.
اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي كبر فهدى والذي أخرج المرعى وجعله غثاء نحوا سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات
الله أكبر الله أكبر الله أكبر السلام عليكم ورحمة الله السلام عليكم ورحمة الله நம்முடைய உப்பல் கொடி உறவுகளாகிய பலஸ்தீன மக்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு மிகப்பெரிய துன்பங்களையும் துயரங்களையும் அவர்கள் சந்தித்து வரக்கூடியதை நாம் எல்லாம் பார்ப்பது அந்த மக்களுக்கு